ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இமேஜை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச யம்மியான பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன் வாங்க. தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட் எடுத்துக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுருக்கேங்க. பீசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சிடலாங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வரட்டுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். அதில் 4 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சேர்த்து வதக்குங்க. இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. சிக்கனை இப்போ ஆட் பண்ணிடலாம். அதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் பிரியாணி தூள் சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கட்டும். இப்போ ரைஸ் எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா வடித்து வச்சுருக்கேங்க. தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் வீதம் சேர்த்து நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் 2 கிளாஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கலந்து விட்டுக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நுரைச்சி வருதுங்க. நுரைச்சி வர டைமில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக அடியில் கொடுத்து நல்லா கிண்டி கலரி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 2 விசில் விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டுங்க. எம்மியாக ஜூஸியாக இருக்குங்க. நல்லா உதிரியாக வந்திருக்கு. செம்மையாக இருக்குங்க. பார்க்கும்போதே நாக்கில் எச்ச வருது. அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கூடவே 65 செஞ்சுருக்கேங்க. அது இன்னொரு வீடியோவில் போடுறேன்.